உங்களோட டாக்ஸிக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பு, டாக்ஸிக்கான அந்த சிச்சுவேஷன், இது எல்லாத்துக்குமே ஒரு எண்டிங், நியூ பிகினிங்ஸ், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இது. அதனால் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறது, பாசிட்டிவாக உங்களை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் அந்த சிச்சுவேஷனையும் அந்த பீப்புள்ஸையும் உங்களோட தோளுக்கு மேலே சுமந்துட்டுருக்காதீங்க, உங்கள் முதுகுக்கு பின்னாடி சுமந்துட்டுருக்காதீங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதம் இருக்குது. அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்சஸ் ஈஸியாக இருக்கும். அந்த நியூ லைஃப் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து தான் இந்த ரிலீஸ் பண்ண சொன்னது விஷயம், சில அடிக்ஷனில் இருக்கீங்க. இந்த அடிக்ஷன்னால் உங்களோட உறவில் கூட உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தனிமையில் இருக்கீங்க. இப்போ சில பேர் வந்து இந்த அடிக்ஷனில் வந்து தனிமையில் கூட இருக்கலாம், உங்கள் லவர் கூட இருந்து பிரிஞ்சிருக்கலாம், இல்லைனா கணவன் மனைவியாக இருக்கவங்க பிரிஞ்சிருப்பீங்க. அது மாதிரி ஒரு சிலருக்கு இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கான மாதமாக இது இருக்குது. இதை வந்து நீங்கள் அவேராக நீங்கள் கொண்டு வரணும், இதை வந்து நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்றாரு ஏஞ்சல். உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை வந்து லேக் பண்ணுற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி பீப்புளாக தான் இருக்கிறாங்க. அதனால் யார் உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்கன்னு உங்கள் இன்ட்யூஷன் சொல்லுதோ அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. எந்த நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குதோ அதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. அவங்க வந்து உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு ட்ராபேக் பண்ணுவாங்க. உங்களை வந்து லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் சொதப்பி விடுவாங்க. இல்லை இது சரியாக வராது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒரு செக் வைப்பாங்க. உடனே நீங்கள் அப்படியே ஃபுல் ஃப்யூஸ் போன பல்ப் மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ அவங்க நீங்கள் கஷ்டப்படுறத அதுக்கப்புறம் அவங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வருத்தப்படுறதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. சரி, அந்த மாதிரி பீப்புள்கிட்டேருந்து இந்த மாதம் கொஞ்சம் விலகிருங்க. உங்களை வந்து ப்ரொடக்டிவாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெளியில் வாங்க. இந்த இப்போ இருக்கிற சில பேர் வந்து இருக்கிற அந்த சூழ்நிலை சரியில்லை, பேலன்சிங் வேணும், உங்கள் மனம் அமைதியாக இருக்கணும். அதுக்கு தான் உங்களை வந்து மெடிடேஷன்லாம் பண்ணுங்கன்னு சொன்னது. அப்புறம் ஸ்லீப்பிங் இல்லாமையும் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. ஸ்லீப்பிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸ்லீப்பிங் வந்து குவிட் பண்ணிவிட்டு நீங்கள் எதையுமே சாதிக்க போகிறது கிடையாது. சில பேர் வந்து நான் ரொம்ப சின்சியர்ப்பா, நான் ஒரு 10 மணி நேரம் வேலை கொடுத்தாங்கன்னா 16 மணி நேரம் செஞ்சு கொடுப்பேன். ஏன் 16 மணி நேரம் செஞ்சு கொடுத்துட்டு 4 மணி நேரம் நீங்கள் வந்து யார் கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? இல்லை உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? 4 மணி நேரம் உங்களுக்கு தூங்குறதுக்கு சரியாக இருக்குமா? அந்த 4 மணி நேரத்தில் நீங்கள் இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியோ, இல்லை இப்போ நீங்கள் வந்து சிங்கிளாக இருந்தால் உங்கள் பெற்றவங்க, உங்கள் கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு ஒரு பாண்டிங் உங்களால் அந்த வீட்டில் ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்குன்னு இருக்கும் இல்லையா? அது மாதிரி இப்போ நீங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க, ஒரு திருமணமானவங்க ஒரு மெயில் இருக்கீங்க, இல்லைனா ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா குழந்தைய டேக் கேர் பண்ணோம். அந்த குழந்தை இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒரு அது சிங்கிள் சைல்டு இருந்தாலும் சரி, 2-3 சில்ட்ரன்ஸ் இருந்தாலும் சரி, உங்களோட தரப்பில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் அங்கே இருக்கணும். அதே மாதிரி மனைவி மக்களை பார்த்துக்கிறது உங்களோட டியூட்டி. இந்த 4 மணி நேரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? அதில் வேறு ஒரு பெருமை வேறு உங்களுக்கு. சில பேர்லாம் வந்து டிவைன் கிட்ட நான் ஒர்க் பண்ணுறது, அதாவது நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நம்ம சம்பாதிச்சு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது செல்லங்களே. ஆனால் இப்படியெல்லாம் நான் 24 மணி நேரம் வேலை செஞ்சு நான் வந்து பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறதெல்லாம் அது நீங்களாக உங்களுக்கு அந்த அறியாமை இருக்குது. எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜாப், எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சேலரி, என்னோடய மனைவி மக்களோட நான் நிம்மதியாக இருக்கேன். அது மாதிரி நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா என்னோடய கணவர் கூட, என்னோடய குழந்தைங்களோட நான் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எனக்கு என்னோடய வேலை வந்து நான் கம்மியாக, அதாவது உங்களோட அந்த இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும் கிடையாது, அப்படி கேட்கக்கூடாது. அது அறியாமையில் பேசுகிறீங்க. அந்த மாதிரிலாம் சில பேர் வந்து ஓவராக ஒர்க்லோடு எடுத்துக்கிறீங்க, ஸ்லீப்பிங்கை கட் பண்ணுறீங்க. அது தப்புன்னு சொல்ல வரேன். ஓகேவா? என்ன சாதிக்க போகிறீங்க? ஒரு 10 வருஷம் ஓடுவீங்களா? 11வது வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்யூஸ் போன பல்ப் மாதிரி இருப்பீங்க.
ஒரு 70-80 வயசு ஆளுங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்டெமினா பவர் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 25 வயசுலேருந்து பேக்கை தூக்கிட்டு ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் காலேஜ் லைஃப்பை முடிச்சிட்டிங்க, நான் வந்து சாதிப்பேன், நான் வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவேன், 2 லட்ச ரூபா வாங்குவேன், அவங்க வீட்டு ஆள் வந்து 2 லட்ச ரூபா வாங்குறாங்க, நானும் என் பையனையும் நான் படிக்க வைக்கிறேன், என் பொண்ணையும் நான் படிக்க வைக்கிறேன், நீயும் 2 லட்ச ரூபாய்க்கு ஏர்ன் பண்ண அப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும், இவங்களுக்கு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? லட்சங்கள் மணி எனர்ஜி தேவை தான். ஆனால் மணியை பற்றி தப்பாகவே யோசிக்கக்கூடாது. ஆனால் யார் யார் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எப்படி அதை ஏர்ன் பண்ணணும் அதை கற்றுக்கோங்க. இப்படி வந்து ஒரு 10 வருஷம் 35-40 வயசு வரைக்கும் ஓடுவீங்க. லாஸ்ட்டில் பார்த்தா உங்கள் எனர்ஜி லெவல் எப்படி தெரியுமா இருக்கும்? 70-80 வயசு ஆளுங்களோட எனர்ஜி தான் அங்கே இருக்கும். அப்புறம் என்னத்தை நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க? நீங்கள் சம்பாரிச்சதை வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டின்னு தான் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் 10 வருஷம் ஏர்ன் பண்ணீங்க, 15 வருஷம் ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லீப்பிங் கூட குவிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சாதிக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒன்றும் வச்சுருக்க மாட்டீங்க, உங்களையும் ஒழுங்காக பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஸ்டெமினாவே ஃப்யூஸ் போனதுக்கப்புறமா நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? இன்றைக்கி வந்து 2 பேருமே வேலைக்கு போகணும் அவசியம்தான். ஆனால் அவசியம் இருந்தால் மட்டும் 2 பேரும் வேலைக்கு போங்க, ஒருத்தர் வீட்டில் இருங்க, ஃபேமிலியை கவனிங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டும் சரி, ஒரு வேலைக்கு போகிறீங்களா, நான் வந்து 24 மணி நேரம் ஆஃபீஸில் தான் உட்காந்துருப்பேன், அப்படி இருக்காதீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி தான் டிவைன் உங்களுக்கு வேலையை கொடுப்பாங்க. என் ஃபேமிலியோட டைம் நான் என்னால் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியுது, எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வேலை கிடச்சிருக்கு, என்னால் இவ்வளோ நேரத்துலேயே கம்மியான நேரத்தில் நிறைய சம்பளத்தோடு எனக்கு வேலை இருக்குது, அப்படி நினச்சி பாருங்கள், மாறுதா இல்லையான்னு. நான் சொன்ன விஷயம் எத்தனை பேருக்கு பொருந்தி இருக்குது, எத்தனை பேர் அவேர் இல்லாமல் இருந்தீங்க? நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு ஐ ஓப்பனிங் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. ஓகே, சில பேர் இந்த மாதம் வந்து சில விஷயங்களில் வந்து நான் இப்படி தான் செய்ய முடியும், இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாதுன்னு நீங்களாக ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்ருக்கீங்க. சில பேர் வந்து லவ் லைஃப்பில் இருக்கலாம், உங்களுக்கான லவ் ப்ரப்போசல் வரப்போகுது, அதை வந்து நீங்கள் அதிலேருந்து வெளில வரணும். அதில் வந்து நீங்கள் இந்த சிச்சுவேஷனை சரியாக ஹேண்டில் பண்ணணும். சில பேர் ஒரு அடிக்ஷன்லேயும் இருக்கீங்க, அன்ஹெல்தியான ஹேபிட்டில் இருந்தீங்கன்னா இந்த வரும் இப்போ நான் சொன்னேன்ல, இந்த கார்டு இதுக்கு அடுத்த கார்ட்லேயும் அதுதான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்லீப்பிங் டைமை வந்து இது பண்ணுறது, அதை குவிட் பண்ணிட்டு போகிறது, இதுவும் ஒரு வந்து அன்ஹெல்தி ஹேபிட் தான். ஓகேவா? நல்ல ஹேபிட் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ஒழுங்காக தூங்குங்க, ஒழுங்காக டைமை வந்து உங்களுக்கு ஒதுக்குங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். கொஞ்சம் இல்லை, அதிகமாக. அவங்க தான் நாளைக்கு உங்கள் கூட இருக்க போகிறது. நீங்கள் வந்து எங்கே போய் வேலை பார்த்தாலும் அங்கே வேலை முடிஞ்சுதா அவங்கள தூக்கி போட்டுருவாங்க. நீ வந்து சம்பளம் வாங்கினா நீ வேலை செஞ்ச, அவ்வளோதான். உனக்கு என்ன ஆச்சுன்னா நாங்கள் அப்போ எங்கே போய் நிற்பீங்க? ஃபேமிலி தான் பக்கத்தில் இருக்கும், கவனம் வச்சுக்கோங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த இல்யூஷன்லேருந்து வெளில வாங்க. ஒரு சிச்சுவேஷன் வந்தால் அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. மேனேஜ் பண்ண தெரியல, எப்படி அது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா, படிக்கிற குழந்தைங்கலேருந்து காலேஜ் போகிறவங்க வரைக்கும், ஆஃபீஸ் போகிறவங்க வரைக்குமே சொல்கிறேன், அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபு, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு கன்சல்டேஷன் வேணும். கன்சல்டேஷன் என்கிட்ட தான் பண்ணிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை செல்லங்களே. நீங்கள் உங்களுக்கு யாராவது வந்து நல்ல ஒரு ஆஸ்ட்ராலஜர் மீன்ஸ் இந்த மாதிரி உங்களை பிரச்சனைகளுக்கு ஒரு ஹீலிங் கொடுக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் பாருங்கள். ஓகேவா? அவங்க வந்து சைக்காலஜிக்கலாக உங்கள் பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கணும், ஹீலிங்கும் கொடுக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல கிடைக்குதா? சூப்பர். அவங்க உங்களோட லேக்கிங்கான காரணத்தையும் கண்டுபிடிப்பாங்க, அதை ஹீல் பண்ணுறதுக்கான வித்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி. என்கிட்டலாம் வந்தீங்கன்னா ஒரு கல்லில் 10 மாங்காய் அடிச்சு அந்த வித்தையை சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? அதனால் உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருந்தால் மந்த்லி ஒன்ஸ் சைக்காட்டிஸ்ட் யாராவது போய் பாருங்கள். அவங்களுக்கு அந்த ஆஸ்ட்ராலஜி, டேரோட் ஆஸ்ட்ராலஜி மாதிரி, இல்லைனா ஹீலர்ஸ், அந்த மாதிரி அந்த விஷயங்கள், அந்த ஹீலிங் இது தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டர். வெறும் கன்சல்டேஷன் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வர்றது, அப்புறம் அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து டேப்லெட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நான் வந்து அப்ரோச் பண்ணவே மாட்டேன். நான் டேப்லெட்டை எதுக்குமே வந்து ரெஃபர் பண்ணவே மாட்டேன். நீங்கள்
டிவைன் பவர் எடுத்து ஹீல் ஆகிறது, டிவைனோட கனெக்டிவ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ், இந்த எமோஷ்னல் லாக் இதெல்லாத்துலேருந்து வெளில வர முடியும். அந்த மாதிரி யாரையாவது பண்ணுறாங்கன்னா போய் அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஹீலிங் எடுத்துக்கணும் நீங்கள். இது நான் என்னோடய சஜஷன், நம்மளோட நேயர்களுக்காக நான் கொடுக்குற ஒரு சஜஷன். போய் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் அமையல, யாரும் தெரியலன்னா நீங்கள் டிவைன் பாத்தில் கூட புக் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து, ஏன்னா இந்த 10th படிக்கிற பசங்க, +2 படிக்கிறவங்க, இந்த பப்ளிக் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு ஹெல்த் வைஸாகவும் வீக்காக இருப்பாங்க, மைண்ட்லேயும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், பயம், பதட்டம், எக்ஸாம் ஃபியர் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லைனா ஏதாவது ப்ராஜெக்ட்காக, இப்போ ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணுறீங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ், அங்கே தான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேவா? இங்கே ஸ்கூல் லைஃப் எல்லாம் முடிஞ்சு கடந்து அப்புறம் ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுத்து அங்கே போய் மாட்டுறீங்க பாருங்கள், அது இருக்குது பாருங்கள் அந்த வேலை. அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி மோல்டு பண்ணிக்கணும்னு சொல்லி தருவேன். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்மக்கிட்ட லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுட்ருக்க அந்த அன்பு செல்லங்கள், அவங்களோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்க அந்த ஹீலிங் ப்ராசஸ் பண்ணுறப்பவும் சரி, பண்ணி முடித்ததுக்கப்புறமும் சரி, அவங்க லைஃப்பில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற அவங்களோட அந்த விஷயங்களை எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் தலைவிதியை, அதாவது இது நம்மளோட தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு வாழாமல் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வருகிற பௌர்ணமி அன்னைக்கு 6/11/2025 அன்று நடக்கிற இந்த இனிஷியேஷன் தீட்சை கிளாஸில் நீங்களும் பங்கெடுத்து உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிளிருந்து வெளில வாங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செல்லங்களே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி ரிலீஸ் பண்ணிக்கணும், அங்கேருந்து உங்களுக்கு வந்து அந்த இடம் உங்களுக்கு செட் ஆகுமா, அந்த வேலை உங்களுக்கு இல்லை வேறு எங்கேயாவது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, எப்படி அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும், அந்த அதாவது உங்களை வந்து எப்படி உங்கள் லைஃப்பை வந்து மாற்றிக்கணும், எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகணும்ங்கிற வித்தையை சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் ஏதாவது தேவைப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு தேவைப்படுது, உங்கள் ஹஸ்பண்டுக்கு தேவைப்படுது, இல்லைனா உங்கள் மனைவிக்கு தேவைப்படுது, இப்போ மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேலுக்கு தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கான ஹீலிங் ட்ரீட்மெண்ட் தெரப்பி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னாலும் நீங்களும் எடுத்துக்கோங்க. இது எல்லாருக்குமே நான் ஒரு பொதுவான ஒரு சஜஷன் சொல்கிறேன். யாராவது தெரிஞ்சவங்க செய்கிறாங்க, அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பண்ணிக்கோங்க, அதுவும் நான் சொல்கிறேன். ஓகே, சரி சொல்லுங்களே. ரொம்ப அற்புதமான ஒரு கைடன்ஸ், எவ்வளோ விஷயங்களை சொல்ல வச்சுட்டார் அந்த பைல் 2ல். இதுவும் ஒரு லென்த் வீடியோவாக போயிடுச்சு. சரி, ஓகே. இனியோ வேணா நல்ல விஷயத்தை ஷேர் பண்ண வச்சார் இல்லையா, அதுக்காக டிவைனுக்கு நன்றி சொல்லணும். ஓகே, நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. இந்த மாதம் நீங்கள் அமைதியாக, புரிதலோட, கொஞ்சம் விட்டு கொடுத்து உங்கள் குடும்பத்தோடையும் சரி, ஒர்க் பண்ணுற இடத்துல சரி, நீங்கள் பணிஞ்சு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படும். ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்லாம் கூட நிறைய பேருக்கு இருக்குது. ஹெல்த் வைஸ் நீங்கள் எங்கெல்லாம் லேக் பண்ணுறீங்கன்றதை சொல்லிட்டேன். ஓகேவா? ரிலீஸ் இட். அடிக்ஷன்லேருந்து வெளில வாங்க. நிறைய பேருக்கு வந்து நல்ல பிளஸ்ஸிங்ஸ், வீடு வாங்குகிற அமைப்பு இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நியூ பிஸ்னஸ்க்காக போடுறது, அப்புறம் குழந்தை பாக்கியம், இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க ஏஞ்சலுக்கு. உங்களோட ரிக்வெஸ்ட் என்னவோ கமெண்ட்டில் வந்து போடுங்க. அதை கமெண்ட்டில் எனக்கு இந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாச்சு, தேங்க்யூ காட், தேங்க்யூ ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சல் சொல்லி பாருங்கள். சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு, அதுதான் அது. இத்தனையும் சொல்லித்தரோம். எத்தனை பேர் வந்து கமெண்ட்டில் போடுறீங்க? உங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்துங்க. யூனிவர்ஸ்க்கு ஒரு வார்த்தை வடிவில் வெளிப்படுத்துங்க. சில பேர் வந்து அதெல்லாம் 21 நாள் எழுதுங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கடமைக்கு பண்ணாதீங்க. கடமைக்கு பண்ணிங்கன்னா அது கடமைக்கான அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஃபீல் கொடுத்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. அது அவங்க எப்படி உங்களுக்கு அந்த எனர்ஜியை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்ற அந்த வித்தையை பாருங்கள். வழிகாட்டுவாங்க. கற்பூரம் மாதிரி இருங்க. வாழை மட்டை மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. ஓகேவா? என் செல்லங்கள் கற்பூரமாக வாழ மாட்டேன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே செல்லங்களே,
இந்த பைல் 2 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செல்லங்களே. ஒரு ஹைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தேங்க்யூ. யாருக்காவது வந்து கிளாஸ் கற்றுக்கணும், ப்ரைவேட் ரீடிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம பைல் 3 பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி அமையப் போகிறது, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது இந்த நவம்பர் மாதம் பார்க்கலாமா? மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு? ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா டேரோட் ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஊரோட பேர், இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை பற்றின நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் கொண்டு போவாங்க, எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இந்த பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஏதோ ஒரு ஜாபுக்கு இல்லை ப்ராஜெக்டுக்காக, அது படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க போல். இந்த வரும் மாதம், அந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கான அந்த ரிசல்ட் கிடைக்க போகுது. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து படிச்சுட்ருக்கீங்க, ஒரு எக்ஸாமுக்காக, ஒரு ஜாப்க்கான ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் வந்து அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுமா, அந்த எக்ஸாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும். உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது, உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்க போகுது. ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸாக இருக்கலாம், ஒரு ஜாப், ஒரு நல்ல ஜாபு, இல்லைனா ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலாம் உங்களுக்கு. ப்ராஜெக்ட் இந்த ஐடி இதிலலாம் இருக்கீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுடைய இது. உங்களுக்கு எப்போ வந்து ஒரு நல்ல லக் கிடைக்கும், ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். ஓகேவா? என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கு எப்போ இந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் போட்ட எஃபெக்ட்டுக்கான ஒரு வெற்றியான ஒரு மாதமாக, அதுக்கான அந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய, டேஸ்ட் பண்ணக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது செல்லங்களே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படியே ட்ரீட் கொடுங்க டிவைன் பாத் சேனல் மக்களுக்கும். டிவைன் பாத்தில் இருக்க ஹேமாவுக்கும் ட்ரீட் கொடுங்க. ஆக்சுவலி என்னோடய நேம் வந்து எனக்கு ஹேமா என்கின்ற சுமதி ஆறுமுகம். ஓகேவா? நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, அதனால் சொல்லிடுறேன். குருவுக்கு வந்து 2 பேர் இருக்குது. எந்த பேர் வந்து இது இருக்குன்னா, சுமதி ஆறுமுகம்ங்கிறது வந்து என்ன சொல்கிறது, எல்லாத்துலேயுமே இருக்கும், அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பேர். ஹேமாங்கிறது ஜாதகத்தில் வரும். அதனால் 2த்தையும் சேர்த்து தான் நான் சொல்வேன். எஸ், இதுக்கான அந்த நல்ல ரிசல்ட், உங்களோட அந்த ஒர்க்குக்கான அந்த ஒரு சக்ஸஸை இந்த மாதம் கொடுக்குறாரு ஏஞ்சல். ஓகே, ஸோ நான் சொன்ன அந்த ராசி, நீங்கள் ராசி சொன்னனா இல்லையா, சொல்லன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த ராசி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து ரொம்ப அமைதலாக கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். இந்த சக்ஸஸ் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணுன்னா எல்லார் இடத்துலையும், நீங்கள் ஃபேமிலிலையும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும்.
எல்லாருக்கும் வந்து ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மற்றவங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து உள்வாங்கி ஏற்றுக்கணும். சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து அந்த க்ரோத் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறது ஃபீமேல் மேல் 2 பேருமே பார்க்குறீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சில மெயில் எனர்ஜியும் காமிக்குது. சில பேருக்கு வந்து எம்பரர் வந்திருக்காங்க. இந்த வரும் மாதம் வந்து உங்களோட ஜாப் கேரியரில் ஒரு பெரிய சக்ஸஸ் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. சில பேர் போஸ்டிங் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான ஒரு போஸ்டிங் நீங்கள் வந்து எய்ம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்காக படிச்சுட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்க போகிறது. ஓகே. ஆனால் சில ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கும். உடனே அதில் வந்து டக்குன்னு எனக்கு அபண்டன்ஸ் பெரிய லெவலுக்கு எனக்கு வந்து ஃபைனான்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் ஃபைனான்ஸ் இருக்குது, ஃபைனான்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. அது இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒரு 1 இயரில் இன்னும் அதில் வந்து க்ரோத் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்டெபிலிட்டியான க்ரோத் கிடைக்கும் உங்களுக்கு. இது ஒரு சிலருக்கு ஒரு கைடன்ஸாக வருது. நீங்கள் வந்து இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணணும். சில பேர் வந்து பொறுப்புகள் அதிகமாகும் போது அதை அக்செப்ட் பண்ணாமல், ஐயோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு இந்த ஒர்க் மட்டும்தான் தெரியும், நான் இதை தாண்டி நான் வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லி அதை குவிட் பண்ணாதீங்க. அதை வந்து சார்ஜ் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சில பேருக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த ஒரு சில ஜாப் இல்லை படிப்பை வந்து தொடர்ந்து செய்கிறீங்க, அதை நான் சக்ஸஸ் பண்ணி காமிப்பேன்னு தான் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஒரு பிலீவ்னஸில் நீங்கள் வந்து ஸ்டாண்டப்பாக இருங்க. உங்களோட அந்த பவர்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை அதிகமாக வச்சுட்டிங்கன்னா, கான்ஃபிடென்ட் லெவல்ஸ் வச்சுட்டிங்கன்னா உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இந்த மாதம். ஓகேவா? அதுவே ஒரு சக்ஸஸ்க்கு உங்களுக்கு காரணமாக இருக்கும். ஓகே. இது வந்து நீங்கள் ரொம்ப நேசித்து பண்ணுற ஒரு ஜாபாக இருக்கும். அது மேலே ரொம்ப நீங்கள் பேஷனேட்டாக அஃபெக்ஷனாக வச்சு பண்ணுறீங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகே. எஸ். நீங்கள் ஏன்னா இந்த சக்ஸஸ் இந்த இடத்த நீங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பாஸ்ட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த ஃபெயிலியரான அந்த விஷயங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த நியூ பிகினிங்ஸ் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணும். ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களோட அந்த இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாதம் இது. அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் நல்லா அட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு சில மக்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கும்னு தெரிஞ்சு சில விஷயங்களில் போய் மாட்டுவீங்க. சிச்சுவேஷனை வந்து நீங்கள் அப்படியே விடாப்பிடியாக அந்த பாஸ்ட்டில் நடந்த ஃபெயிலியர் சிச்சுவேஷனையும் மனிதரை பற்றியெல்லாம் நினச்சிக்கிட்டே ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இதை அட்ராக்ட் பண்ண முடியாது. பி கேர். ஓகேவா? பி அவேர் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன். ஓகே. அகைன் ஃபெயிலியர் பார்க்காதீங்க. உங்களுக்கு இவ்வளோ தான். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது புரிய வைக்குதுன்னு தெரியல. அண்டர்ஸ்டாண்ட்? தட்ஸ் இட். சரி. அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து அந்த புதுசாக ஒரு ஜாப் கிடைச்சிதுன்னா, இல்லை ப்ராஜெக்ட் கிடைக்குது, இல்லைனா ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்குதுன்னா அதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கன்ஃபியூஷனை விட்டுட்டு தெளிவான மைண்ட் செட்டில் முடிவெடுங்க. ஓகேவா? உங்களோட அதாவது நீங்கள் மைண்ட் வச்சு யோசிக்காதீங்க. உங்கள் மனதுக்கு கேட்டு பாருங்கள். உங்கள் மனதோடு பேசுங்க. ஓகேவா? மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகலாம் சில முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் செய்ய வேண்டாம். மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணாதீங்க. உங்களுக்கு எது திருப்தியாக இருக்கோ அதை செய்யுங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இதுக்கான உங்களை வந்து நல்லா ஸ்லீப்பிங்க்கு கொண்டு போகிறது, நல்லா உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஈடுபடணும். ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். நீங்கள் ஆக்ஷன் எடுத்து உங்களை வந்து நல்லபடியாக செல்ஃப் ஹீல் பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது. உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த புதிய ஜாபுக்கோ இல்லை புதிய இந்த உறவுக்கு சில பேர் லவ்வர்ஸாக இருக்கீங்க, இல்லை ஒரு புதிய லவ் ரிலேஷன்ஷிப் அமையணும்னு நினச்சாலும் இது மாதிரி அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளில வரணும். ஓகேவா? உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு சில செல்லங்கள் பைல் 2 சூஸ் பண்ணவங்க பைல் 1 பைல் 3யும் பார்க்குறீங்க.
குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கும். சில பேருக்கு வந்து அந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வாங்க நீங்கள் ரொம்ப கைண்டான பர்சன் தான். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படி கிடையாது. அந்த இதிலேருந்து நீங்கள் வெளில வரக்கூடிய நேரம் இந்த நவம்பர் மாதம். ஓகேவா? ஸோ ஓகே, நல்லா இருக்குது. இந்த பைல் 3 ரீடிங்கும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பார்த்து விடுங்க. உங்களுக்கு யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னாலும் சரி, பிரசன்னம் வேணும்னாலும் பிரசன்னத்தில் பார்த்து அக்யூரேட்டாக உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை உங்கள் பர்டிகுலர் காட்கிட்ட நீங்கள் வந்து பிளெஸிங்ஸ் வாங்கணும், குலதெய்வத்தோட அருள் இருக்கா, இல்லைனா குலதெய்வம் கட்டுப்பட்டுருக்கா, குலதெய்வத்துக்கு ஏதாவது மனக்குறை இருக்கா, உங்கள் காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம் ஆக்டிவில் இருக்காங்களா, அவங்க எனர்ஜி லெவல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு சூட்சும ரகசியம் சொல்லித்தரேன். ஏன்னா சில பேர் வந்து உங்களுக்கு உங்களோட அந்த கர்ம வினை இதுவாக கூட நீங்கள் வந்து இந்த ஃபெயிலியர் வரும். சில பேருக்கு அந்த மாதிரி தொடர்ந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னா குலதெய்வத்தோட பவர் எனர்ஜி கம்மியாக இருக்குமாங்க. ஒரு சிலருக்கு அந்த குலதெய்வத்தை அந்த பவரை வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. சில காட்ஸோட பவரை ஈஸியாக எடுத்துருவாங்க. அது ஏன் எதனால் எல்லாம் பார்த்து இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே கைஸ், இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது வந்து கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, கிளாஸ் வேணும்னாலும் கன்சல்டேஷன் வந்தால் தான் அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எந்த கிளாஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ஓகேவா, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் தருவேன். அதே மாதிரி உங்கள் இப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்கன்னாலும் சரி, காவல் தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள் அவங்களோட அந்த பிளெஸிங்ஸ்லாம் இருந்தால் தான் அந்த சில ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்லாம் கற்றுக் கொடுப்பேன். எல்லாருக்கும் எல்லா கிளாஸும் கொடுத்துட மாட்டேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த நேரம் அதை கொடுக்கணுன்ற உத்தரவு வந்தால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு சித்தி பண்ணி தர முடியும். இந்த டைம் இவங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் உத்தரவு வந்துச்சுன்னா கொடுக்க மாட்டோம். ஓகேவா? அந்த மாதிரியும் இருக்குது. அதனால் கன்சல்டேஷன் சில பேர் வந்து பொதுவாக எனக்கு இந்த கிளாஸ் சொல்லுங்கள், அந்த கிளாஸ் சொல்லுங்கள், அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. இது ப்ராடக்ட் விற்கல நான். ஓகேவா? இதை வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் மூலமாக டிவைன் உங்களை கைட் பண்ணுறாங்க. உங்கள் கர்ம வினையை சரி பண்ணி, உங்களோட பேட் கர்மாவை சரி பண்ணி, கிளியர் பண்ணி, குட் கர்மா வேலை செய்ய வச்சு, அதுக்கப்புறம் உங்களோட விஷயங்கள் ஒவ்வொன்றா பலித்தமாகி நீங்கள் நல்லபடியாக உங்களோட ஹெல்த்து ஃபஸ்ட்டு சரிவாகும். முதல்ல உங்ககிட்டயே பேஸ்மெண்ட்டே அங்கே வீக்காக இருந்தால் மற்றதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து பார்க்க முடியும்? ஃபஸ்ட்டு உங்களை தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். உங்கள்கிட்ட இருக்க விஷயங்கள், உங்கள்கிட்ட இருக்க எரரை சரி பண்ணி, அப்புறம் ஒரு விஷயமாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எப்படி வந்து பலித்தமாகும், அதை என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு எல்லாமே சொல்லித் தருவேன். சரியா? ஓகே, நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க சேனலில். பிள்ளைங்களா, உங்களோட அந்த மாதிரி நீங்களும் வந்து கிளாஸ் கற்றுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குறிச்சரணம்.